ராஜபாளையம் சட்டமன்ற தொகுதியில் நாதக வேட்பாளர் மருத்துவர் கார்த்திகேயனை ஆதரித்து அக்கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் பரப்புரை மேற்கொண்டார். அதன் காட்சிகளை தற்போது பார்க்கலாம். அந்த விவசாயிக்கு நன்றி என்ற எண்ணத்தோடு வாக்ககத்துக்கு போ. நீ எண்ணத்தில் கொண்டு வர விவசாயி என் சின்னத்தில், என் தம்பியின் சின்னத்தில் முதல் இடத்தில் இருப்பான். முன்பு போல எந்த பெட்டியில் என்று தேட வேண்டியதில்லை. முதல் பெட்டியில் முதலிடத்தில் இருப்பான். காரக்குடியில் எனக்கு கூட 2வது இடத்தில் இருக்கிறது. ராஜபாளையம் தம்பி கார்த்திகேயனுக்கு முதல் இடத்தில். எத்தனை வேட்பாளர் ராஜபாளையத்தில் போட்டியிட்டாலும் முதலிடத்தில் என் தம்பி வருவான் என்பதற்காகவே முதலிடத்தில் விவசாயி நிற்கிறான். களப்பை வைத்து சுமந்து நிற்பவன் யார் என்று பார். வேறு எவனும் அல்ல, உன் அண்ணன் தான். நான் தான் மாதிரியாக இருந்து வரைந்தது. உங்கள் மனத்தை உழுவது, மண்ணை உழுத களப்பை 15 ஆண்டுகளாக என் பிள்ளைகளில், என் பெற்றோர்களின் மனத்தை உழுது கொண்டிருக்கிறது. அதிலே நல்ல அரசியல் விதையை விதைத்துக் கொண்டிருக்கிறது. முளைக்கிறது புரட்சிகர அரசியல், மாறுதலுக்கான அரசியல், மாபெரும் மாற்றத்திற்கான அரசியல், ஊழல் லஞ்சமற்ற உண்மையும் நேர்மையுமான ஆட்சி, பசி பஞ்சமற்ற வளமான செழிப்பான நாடு தமிழ்நாடு. வேலையின்மை என்ற சொல்லுக்கு இனி வேலை இல்லை, வறுமை என்ற சொல்லுக்கு வறுமை, பசி என்ற சொல்லுக்கு பசி. இந்த பைந்தமிழர்கள் ஆட்சியிலே படித்தவன் படிக்காதவன் அனைவருக்கும் அரசாங்க வேலை, கல்விக்கேற்ற வேலை, அதற்கேற்ற சம்பளம், அதை கொண்டு வாழ்கிற பெருமை மிக்க வாழ்வு. பசி பஞ்சம், ஊழல் லஞ்சம், கொலை கொள்ளை, சாதிய இழிவு, தீண்டாமை, அடக்குமுறை, ஒடுக்குமுறை, பெண்ணி அடிமைத்தனம், பாலிய வன்கொடுமை, மதுமத போதை, வேலையின்மை, வளக்கொள்ளை ஏதுமற்ற புதிய ஒரு தேசம் செய்வோம். மக்கள் புரட்சியால் அதை உறுதி செய்வோம். புரட்சி என்பது ஒரு தலையில் மாற்றம். மாற்றம் என்பது சொல் அல்ல, செயல். மாறுவோம், மாற்றுவோம். இது மாற்றத்திற்கான எளிய மக்களின் புரட்சி. புரட்சி எப்போதும் வெல்லும். நம் வெற்றி அதை சொல்லும். நம் இலக்கு ஒன்றுதான், இனத்தின் விடுதலை. இனம் ஒன்றாவோம், இலக்கை வென்றாவோம். அன்பு சொந்தங்களே, விவசாய சின்னத்திற்கு வாக்களிப்போம், வருங்கால தலைமுறைக்கு வாழ்வளிப்போம் என்கிற உறுதியை